ஹாய்ங்க. இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சில வேலைகள்லாம் வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு சில விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. எதை பற்றி அப்படின்னா, என்னமோ சில ஆலோசனைகள் சில விஷயங்கள் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏதோ தெரியாத ஒரு கவலை, தெரியாத ஒரு சிந்தனையே இருக்குங்க. சரியா எனக்கு இந்த வீடியோவில் வாய்ஸ் சரி எனக்கு கொடுக்க தெரியலங்க. என்ன இப்போ தானே புதுசாக நான் பேசுகிறேன், அதனால் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் சாரிங்க, எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. எதை பற்றின்னா, பாசம் அன்பு அப்படின்றது இந்த ஜென்ரேஷனில் எவ்வளவோ குறைஞ்சி போயிடுச்சுங்க. இந்த ஜென்ரேஷனால் தான் குறைஞ்சி போச்சா, இல்லை பொதுவாகவே மனுஷங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாசம் அன்புலாம் மாறிடுமா? அதெல்லாம் உண்மைதானான்னு நான் யோசிக்கிறேங்க. எப்படின்டா, அம்மா வீட்டில் இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒரே வீட்டில் அன்பாக பாசமாக எவ்வளவோ கஷ்டங்கள் கவலைகள் வந்தாலும் அதை தாங்கி நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கோம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் மேரேஜு, நம்ம வாழ்க்கை, நம்ம அடுத்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுது. அப்போ நம்மளோட பேரண்ட்ஸு, நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம சுற்றி இருக்கிறவங்களே நம்ம மேலே பாசத்தை காமிக்கிறது ரேராகி போகுது. ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமானதுனால பாசம் குறைஞ்சி போயிடுதா, இல்லை பொதுவாகவே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அன்பெல்லாம் குறைஞ்சி போயிருமாங்க? உண்மைதானாங்க நான் யோசிக்கிறது, இல்லை நான் யோசிக்கிறது தான் ராங்கா அப்படின்ட்டா மெசேஜ் பண்ணுங்கள். எதை பற்றி அப்படின்னா, இப்போ அம்மா அப்பா உலகம் அவங்க தான், போதும் இந்த லைஃப் இதோடு முடிச்சுக்குருவோம், இவங்களுக்கு இந்த அன்புக்கு மேலேயே வாழ்க்கைண்டு அந்த ஸ்டேஜில் அது தோணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணி ஆகி வந்ததுக்கப்புறம் அது சில அது பொறுப்புகளை நம்ம ஆனதுக்கப்புறம் அம்மா அப்பா கூட பேசுகிறது கூட நம்மளுக்கு டைம் கிடைக்காது. அவங்க நல்லது கெட்டது பார்க்க டைம் கிடைக்காது. எதுக்குண்டாலும் ரூல்ஸு இருக்கும், போக முடியாது, வீட்டு பொறுப்பு வரும். அப்போ அவங்கள பார்க்குறது நம்மளோட கடமை. நம்மளை அப்படி தானே பெற்று வளர்த்துருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு ஒரு கஷ்ட காலத்துக்கு வந்து உதவுவாங்க, நம்மளை பார்த்துக்குருவாங்கன்ட்டு தானேங்க அவங்களும் இருப்பாங்க. ஆனாலுமே அப்படி பொண்ணுனால் போக முடியாது, போய் பார்க்க முடியாது. அப்படி பார்த்துட்டாலும் சில டயத்துக்கு கொஞ்ச நாளைக்கு மாத்திரம்தான், நிரந்தரமாக அங்கே இருந்து பார்க்கவும் முடியாது. எவ்வளவோ இருந்தாலுங்க, எவ்வளவோ பாசம் அன்பு இந்த ஜென்ரேஷனுக்கு குறைஞ்சிருச்சு என்று நான் நினைக்கிறேங்க. அது உண்மைதானா? இப்போல்லாம் எனக்கு யோசித்தா பேரண்ட்ஸை விட நீ வேறு என்ன இருக்குன்னுலாம் அந்த அளவுக்குலாம் தோணுதுங்க. அப்படிலாம் இருக்குது. ஆனால் நம்மளை நம்பி நம்ம ஹஸ்பண்டு, நம்ம வீடு இருக்குது. அவங்களும் இப்போ நம்ம லைஃப்பில் அம்மா அப்பா எப்படி உயிராக அவங்க கலந்துட்டாங்களோ, இப்போ நம்ம ஹஸ்பண்டு அப்படித்தான் கலந்துட்டார். இங்கிட்ட அம்மா அப்பாலையும் விட முடியாது, ஹஸ்பண்டையும் விட முடியாது. ரெண்டுமே கவர் பண்ணி மெயின்டனும் பண்ண முடியாது. ஒரு தாட்டி சில கஷ்டங்கள் கவலைகள்லாம் வந்தாங்க, சாப்பிட தோண மாட்டுது, தூங்க தோண மாட்டுது, ஏதோ தெரியாத சிந்தனை கவலையே வந்துக்கிட்டே இருக்குங்க. மனுஷங்க வாழ்க்கையிலங்க கஷ்டம் கவலைக்கு மட்டும், எனக்கு மட்டும் சொல்லலைங்க, லைஃப்பில் எல்லாருக்கும் கஷ்ட கவலை மாத்திரம் இல்லாத மனிதனே கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அது அவ்வளோதான். சில பேர்த்துக்கு ஒரு மாதிரி கஷ்டம், சில பேர்த்துக்கு டிஃப்ரெண்ட் கவலைகள். ஆனால் கவலைகள் மட்டும் கன்ஃபார்முங்க. ஆனால் ஏதோங்க பேரண்ட்ஸு, அம்மா வீடு, நம்மளோடதெல்லாம் அன்பு பாசம் எல்லாம் ஞாபகம் வந்து சடனாக எவ்வளவோ மனசு நர்வஸ் ஆயிடுச்சுங்க. அதனால தான் உங்கள்கிட்ட என்னோடய மனக்கவலையை ஷேர் பண்ணிக்கிறணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் இதை பற்றி பேசுனீங்க. வேறு எதுவும் இல்லைங்க. எல்லா பொண்ணுகளுக்கு இருக்கிற கவலை கஷ்டந்தான். எனக்குண்டு புதுசுண்டு நான் சொல்லலை. என்னமோ எனக்கு அன்றைக்கி ரொம்ப லோலியாக, என்னமோ எல்லாம் விட்டு போன மாதிரி ஒரு கஷ்டமாக கவலையாக இருந்துச்சுங்க. அன்னைக்கிண்டு கொஞ்சம் உடம்பு வேற முடியாமல் இருந்துச்சா, நீ அம்மா அப்பா கிட்ட ஓடி போயிருமா, அவங்கள பார்ப்போமா, அவங்கக்கிட்ட இருந்துக்கிறோமான்றதுலாம் கவலை வந்துருச்சுங்க. தெரியல, அப்படியே வேலை பார்த்துக்கிந்தே ரொம்ப பேக் பெயினாக இருந்துச்சுங்க. அந்த டயத்தில் ஒரு வேலை வீட்டுக்கு வந்துட்டார் தோட்டத்துலேருந்து. வலி தாங்க முடியலங்க, பேக் பெயினாக இருக்குது, இந்த வேலை தான், இது முடிச்சுட்டு நீ சாப்பிட்டு தூங்கணுங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்றோன்னே, நான் பார்த்துக்கிறேன் நீ எந்திரி அப்படி சொன்னார். சரி, நம்ம எல்லாம் உழப்பிட்ட மாவை கலக்கி வச்சுட்டு அவர் தூக்கி வச்சுருவார், நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு தூங்குவோன்ட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு ஒன்றும் முடியலங்க.
என்ன பண்ண போகிறேன்டே தெரியல, அவ்வளோ வலிக்குது பேக் பெயினுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.